மாணவர்களே வணக்கத்துடன் பிரைட் விஎஸ்கே ஃபிசிக்ஸ். லாஸ்ட் கிளாஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் 3rd யூனிட்டில் 3 மார்க்கு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதனுடைய கண்டினியூஸாக இன்றைக்கி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் 3 மார்க்கு. ஸோ மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ், அதாவது காந்த பாயம் அப்படின்னு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு 3 மார்க் அப்படிங்கிறத விட ஒரு 2 மார்க், வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்படி ஞாபகம் வச்சுங்களேன். ரைட், அதாவது 3.1.2ல D. The number of magnetic field lines the crossing per unit area is called magnetic flux pi B. தமிழில் எப்படி தமிழில் டிஸ்கஸ் பண்ண பாருங்க. ஓரலகு பரப்பின் வழியாக செல்லும் காந்தப்புல கூடுகளின் எண்ணிக்கைக்கு காந்தப்பாயம் பை பி அப்படின்னு பேர். ரைட், என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த நம்பர் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், அதாவது காந்தப்புல கூடுகள், ஒரு பரப்பின் வழியாக கடந்து செல்லும் காந்தப்புல கூடுகளின் எண்ணிக்கைக்கு காந்தப்பாயம் அப்படின்னு பேர். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, இந்த பாருங்க, ஒரு ஏரியா, இது ரெண்டுத்துக்கு இடையில ஒரு மேக்னட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஆகுது பாருங்க, கொடுத்துருக்கேன் பாருங்க, காந்தப்புல கூடுகள். என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதனுடைய நார்மல் வெக்டர், அதாவது ஏரியா எப்படி இருக்கு பாருங்க, இருக்கு இ. ரைட்டா, இப்போ பிங்கிறது மேக்னட்டிக் ஃபீல்ட், பி வெக்டர், எந்த டைரக்ஷன். ரைட், அவன் என்ன கேட்டிருக்கான், the number of magnetic field lines the crossing per unit area is called, அதாவது magnetic field lines crossing per unit area. என்ன கேட்டிருக்கான் பாருங்க, காந்தப்புல கூடுகளின் எண்ணிக்கைக்கு ஓரலகு பரப்பின் வழியாக எடுத்துக்கூடிய பரப்பை கடந்து செல்லும், எத்தனை கோடுகள் பரப்பை கடந்து செல்லும் அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது காந்த பாயம். That is called magnetic flux. Right. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, பை அப்படின்னு எழுதலாம். பை மீன்ஸ் பை ஃப்ளக்ஸ், பி மேக்னட்டிக் ஃபீல்ட். ரைட், இப்போ ஒரு பர் யூனிட் ஏரியானா நான் இதை கன்சிடர் பண்ணேன். இப்போ நான் இன்னொரு ஏரியா கன்சிடர் பண்ணுறேன். இந்த ஒரு பாருங்க, இன்னொரு ஏரியா அதை கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போ அந்த ஏரியாவினுடைய நார்மல் வெக்டர், அதனுடைய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா. இப்போ நான் இதை எப்படி எழுதலாம், ஃபார்முலாவா எப்படி சார் எழுதுறது இது அப்படின்னா, கொடுத்துருக்கேன் பாருங்க, பை பி ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் டாட் ப்ராடக்ட் எழுதுகிறேன் டாட் ஏ வெக்டர். அப்போ இதனுடைய ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஆக்சுவலாக பை பியினுடைய வேல்யூ என்ன கிடைக்கும், பை பி ஈக்குவல் டு BA cos theta. Bனா மேக்னட்டிக் ஃபீல்டு, காந்தப்புலம் பேர். ஏன்னா நீங்கள் எடுத்துக்கொண்ட ஏரியா பர் யூனிட் ஏரியா, தீட்டாங்கிறது அதாவது இந்த பிக்கும் ஏக்குமான ஆங்கிள். ரைட்ஸ், டிஃப்ரெண்ட் பிட்வீன் பி அண்ட் ஏ, இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த கிராசிங் பர் யூனிட் ஏரியா இஸ் கால்டு மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ். ஒரு பரப்பை கடந்து செல்லும், ஓரளவு பரப்பின் வழியே கடந்து செல்லும் காந்தப்புல கூடுகளின் எண்ணிக்கை. அப்போ நான் இதை கன்சிடர் பண்ணேன், இதை கடந்து செல்லும் கோடுகள் எண்ணிக்கை எடுத்துக்கிட்டேன். இட் இஸ் கால்டு காந்த பாயின்னு சொன்னேன், பை பின்னு சொன்னேன். அப்போது அதனுடைய ஃபார்முலா கொடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சம் ஆங்கிள், அதாவது சம் ஸ்பெஷல் கேஸ், சிறப்பு நேர்வுகள். என்ன சார் அப்படின்னா, ஒரு 3 ஏரியா கன்சிடர் பண்ணியிருக்கேன், 1 2 3ன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து பி, இதனுடைய நார்மல் வெக்டர், நார்மல்னாலே என்ன அப்படின்னா பர்பெண்டிகுலர். அப்போ வந்து எதுக்கு பர்பெண்டிகுலர், பிக்கு ஏக்கும். அப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது பிக்கு ஏ எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. அப்போ இதனுடைய ஆங்கிள் எவ்வளோ பாருங்க, இந்த ரெண்டாவது நான் கன்சிடர் பண்ணக்கூடிய ஏரியாவுடைய ஆங்கிள் தீட்டா. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இந்த தீட்டா அண்டு இதனுடைய ஆங்கிள் எடுத்துக்கிற பாரு, இன்னொரு ஏரியா, 3rd ஏரியா, இது எப்படி இருக்கு பாருங்க, அதாவது இதுக்கு செங்குத்து எப்படி இருக்கு, பர்பெண்டிகுலர். எவ்வளோ ஆங்கிள், 90 டிகிரி. அப்போ இந்த தீட்டா அண்ட் 90 டிகிரியை
நான் கண்டுபிடிச்ச இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். என்ன ஃபார்முலா பாருங்க, இந்த கொடுத்துருக்க ஸ்பெஷல் கேஸில் தீட்டா ஈக்குவல் டு 0. எதுக்கு உண்டான 0? பிக்கும் ஏக்குமான ஆங்கிள் 0. ஓகே, இப்போ அந்த தீட்டா ஈக்குவல் 0 அப்படிங்கும்போது நான் என்ன எடுத்துக்கிறேன், பை பி ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா. பிஏ காஸ் தீட்டாங்கிறது தீட்டா ஈக்குவல் 0, காஸ் 0 1, பை பி ஈக்குவல் டு பிஏ. மேக்சிமம் வேல்யூ எப்படி இருந்தா, இந்த டைரக்ஷன்ல இருந்தா தீட்டா ஈக்குவல் டு 90. அப்போ காஸ் 90 அப்படிங்கிறது நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, அதே சேம் இதில் காஸ் 90ங்கிறது 0, தட் இஸ் ஈக்குவல் டு பை பி ஈக்குவல் டு 0, நோ ஃப்ளக்ஸ். ரைட், இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், சப்போஸ் இது வந்து யூனிஃபார்மாக இருந்தா, நான் யூனிஃபார்மாக இருந்தா இதனுடைய ஃபார்முலா என்ன சார், வெக்டர்ல பை பி வெக்டர் ஈக்குவல் டு அப்படி இன்டகரல் ஆஃப் பி வெக்டர் இன்டு டிஏ வெக்டர். டிஏ மீன்ஸ் ஏரியா, டிஃபரன்ஷியேட் அண்ட் ஏரியா. ரைட், இது வந்து நான் யூனிஃபார்மாக இருந்தால் அந்த ஈக்குவேஷனை எப்படி வந்து டோட்டலாக நம்ம மாற்றி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம். ரைட், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் காந்த பாயத்தினுடைய சில 1 மார்க் என்ன சார் அப்படின்னா, அதனுடைய ஃபார்முலா பை பி ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா. குவான்டிட்டி அப்படின்னா ஸ்கேலார், ஏன்னா நம்பர் ஆஃப் கிராசிங் த்ரூ த ஏரியா, நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் கிராஸ் பர் யூனிட் ஏரியா, அதனால ஸ்கேலார். என்னுடைய எஸ்ஐ யூனிட்ஸ் என்ன சார், வெப்பர். டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன சார்னா எம் எல் பவர் 2 டி பவர் -2 ஏ பவர் -1. சிஜிஎஸ் யூனிட்ஸில் என்னோட யூனிட் என்ன சார் அப்படின்னா மேக்ஸ்வெல். 1 வெப்பர் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 பவர் 8 மேக்ஸ்வெல். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் 1 மார்க்கு. இது வந்து ஒரு 3 மார்க். இந்த 3 மார்க்கில் இருக்கக்கூடிய 2 மார்க் ப்ளஸ் 1 மார்க்கை நீங்கள் நல்லா தரவு பண்ணாலே ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். ரைட், அடுத்து வந்து நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன. இப்போ யூனிஃபார்ம் அப்படின்னா ஒரு சீரான, இது இந்த மாதிரி இருந்தால் சீரற்ற. அப்போ ஒரு மேக்னெட்ல காந்தத்தில் காந்தப்புலம் எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இருந்தா நான் யூனிஃபார்ம், ஒரே லெவல்ல இருந்ததுன்னா அது யூனிஃபார்ம். இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நீங்க தெரிஞ்சிக்கக்கூடிய சில விஷயங்கள். ரைட், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, ஓரளவு பரப்பின் வழியே கடந்து செல்லும் காந்தப்புல கூடுகளின் எண்ணிக்கை பை பி அப்படின்னு லெட்டர்ஸ் எழுதுறது. பை பி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா. அப்போ அந்த ஏரியா வந்து பிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இன்னும் சில சம் ஏரியாஸ் எடுத்துக்கிட்டு கன்சிடர் பண்ணி அதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா எதில் மேக்ஸிமமாக இருக்குது எதில் 0வாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வச்சுட்டோம். ரைட், அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸினுடைய ஃபார்முலா 1 மார்க்ஸில் ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதாவது உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்புறம் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நம்ம சின்னதாக ஒரு டயக்ராமில் காட்டியிருக்கோம். அப்போ உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மாணவர்களே.